வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழில் யூனிட் 1 சிலபஸில் இருக்கிற தமிழில் அயற்சொற்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இது ரிவிஷன் பர்பஸுக்கு தான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நீங்கள் அப்படின்னா என்னங்கிறத ஓரளவு படிச்சுட்டு வந்து தான் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்கணும். இந்த ரிவிஷனை பாருங்கள், ஆல்ரெடி நான் உங்களுக்கு அயற்சொல் தமிழ் சொல்லுக்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருக்கேன். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தமிழில் அயற்சொற்கள்னா என்ன? நீங்கள் எந்த ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டாலும் டெஃபினிஷன் படிச்சிருக்கணும். அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அந்த அதுக்குள்ளே இன்னும் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியணும். வட சொல்னா என்ன, திசை சொல்னா என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டுகள், அப்புறம் ஏன் நம்ம வேற மொழி சொற்கள்லாம் தமிழில் கலந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரியணும். அந்த காலத்தில் தமிழ் ஆரம்பிக்கும் போது மணிப்பிரவாள நடை அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருந்துச்சு. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு மொழியும் எப்படி, வடமொழி எப்படி நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு, நம்ம தமிழ் மொழிக்குள்ள, அதுக்கு எடுத்துக்காட்டுகள் என்ன, மராத்தி எழுத்துக்கள். மொத்தம் போன வாட்டி கூட எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்லேருந்து எத்தனை எழுத்து நம்ம தமிழில் கலந்துருக்கு அப்படிங்கிறதே கேட்டிருந்தாங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ மராத்தின்னு எடுத்துக்கிட்டா தமிழில் 55 மராத்தி சொற்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பாருங்க. தெலுங்குல என்னென்ன வார்த்தைகள், ஜாடி, ரவிக்கை, சிட்டிகை, இதெல்லாம் தெலுங்கு வார்த்தைகள். பொதுவாக ஒரு 325 சொற்கள் வரைக்கும் தமிழில் தெலுங்கு வார்த்தை கலந்துருக்கு. கன்னடம் எப்படி உள்ள வந்துச்சு, ஹிந்தி எப்படி வந்துச்சு, உருது, இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிறமொழி சொற்களும் தமிழ் சொற்களும் இருக்கிற மாதிரி கூடுதல் குறிப்புகளும் நிறைய கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே படிக்கலை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் நீங்கள் படிச்சுட்டு வந்து இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது இந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸில் ஒரு 40-50 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டை இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக வீடியோவை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ரைட்டிங் ஃபிங்கர் கிரிப் பேண்ட். அதாவது நம்ம நிறைய பேர் ஸ்கூல் டைமில் எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்காக மறுபடியும் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக எழுத வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். எழுதும்போது நிறைய பேருக்கு எழுத வராது. ஓகேவா? ஸ்கூல் டைம்லேயே நிறைய பேர் பேட்டர்னே வேறு மாதிரி பிடிச்சி தான் எழுதவே ஆரம்பிச்சிருப்போம். கையை ப்ராப்பரான இதில் வச்சு நம்ம எழுதியிருக்க மாட்டோம். இப்போ மறுபடியும் எழுதும்போது கை எழுதவே வராது. நிறைய பேருக்கு கை வேர்க்கும், நிறைய இதாகும். அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகிறதான் இந்த கிரிப் பேண்டு. பாருங்க, இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் எழுதுகிற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கு ஏற்றுற மாதிரி ஒரு பேண்டை நீங்கள் வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் எழுதுகிற வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்கன்றதை இதில் பாருங்கள். நீங்கள் எப்படி விரலை வச்சு இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது பாருங்கள், கையை கீழே வச்சுட்டு கன்னை பிடிப்பாங்க இல்லையா, அந்த பேட்டர்னில் இப்படி வச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இது ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த 3 விரலை மட்டும் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஒரு சில பேர் அந்த விரலையும் வச்சு கீழேயும் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஓகேவா? இதில் நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேட்டர்னில் வேணுமோ இந்த மாதிரி எல்லா பேட்டர்ன்லேயுமே இந்த பேண்ட் கிடைக்குது. இந்த பேண்ட் உங்களோட பேட்டர்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஒன்றை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஈஸியாக வர ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் டேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இது தேவைப்படாது. ஓகேவா? அது வரைக்கும் இந்த பேண்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப லாங் இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் எழுதுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும், கை வலிக்காது. இதே இது உங்களுக்கு மெயின்ஸில் எழுதும்போது ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே கிடைக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கிட்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் பேட்டர்னே தப்பாக பிடிச்சி எழுத ஆரம்பிப்பாங்க. அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த பேண்டை யூஸ் பண்ணலாம். இல்லை, இப்போ தான் என்னோட கிட்டு ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பென்னே பிடிக்க தெரில, பென்சிலே பிடிக்க தெரிலனாலும் நீங்கள் இந்த பேண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ கீழே லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இப்போ உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணி வேணுன்றதை பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வடமொழியிலிருந்து நேரடியாக தமிழில் மாற்றமின்றி வந்த சொல் எது? வடமொழியிலேருந்து அப்படியே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் வந்த சொல் இந்த 4 சொல்ல எது அப்படிங்கிறது தான். ஓகேவா? நிறைய சொற்கள் இருக்குது. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 4ல் எது அப்படின்னு பார்த்தா அலங்காரம் அப்படிங்கிற சொல் தான் அப்படியே எடுத்திருக்கு. அலங்கார் அப்படிங்கிறத அப்படியே அலங்காரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தற்சமம் என்பதற்கான சரியான விளக்கம் எது? தற்சமம்
தற்பவம் அப்படின்னு 2 படிச்சிருப்போம். இந்த தற்சமம்னா என்ன? இது ஸ்கூல் புக்லயே இருக்க கன்டென்ட் தான். ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் வடமொழி சொல் மாற்றமின்றி பயன்பாடு. வடமொழி சொல்ல என்ன வார்த்தையா இருக்கோ, அதே வார்த்தையவே நம்ம அப்படியே தமிழ்ல பயன்படுத்துனோம்னா, அது தற்சமம். சமம்னு வருது பாருங்க. அப்படியே ஈக்குவலா இருக்கும். அதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெறைய பேருக்கு இந்த பேர்ல கன்ஃப்யூஸ் ஆயிரும். தற்பவம் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுல்ல. அப்ப அப்படியே யூஸ் பண்ணாம கொஞ்சம் தமிழுக்கு ஏத்தாப்புல மாத்தி யூஸ் பண்ணா அது தற்பவம். அது பாருங்க அடுத்த கொஸ்டின்ல அது குடுத்துருக்கேன். 3 கொஸ்டின். லட்சுமி அப்படிங்கிறத லக்குமி அப்படின்னு மாத்திருப்போம். நெறைய ராமாயண, மகாபாரத பெயர்கள் எல்லாமே ஆ நகுலன், தருமர் அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த மாரி மாத்துனது பேராமே சுத்த தமிழ் பேருக்கு மாத்திருக்கோம் இல்லையா? இதத்தான் தற்பவம். தற்சவம்ன்றது இங்க ஆன்ஸரா குடுத்துருக்கேன். ஆக்சுவலா அது பேரு தற்பவம். நீங்க வந்து அத கரெக்ட் பண்ணிக்கோங்க. தற்பவம் அப்படிங்கிறது தான் சரி. தற்சமம்னா சமமா எழுதுறது. தற்பவம்னா அதவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தமிழுக்கு ஏத்தாப்புல மாத்தி எழுதுறது தான் தற்பவம். 4த் கொஸ்டின் பாருங்க. வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்த சொற்கள். வடமொழிய தவிர மத்த மொழிகள்லேருந்து வந்த எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். என்னன்னா திசை சொற்கள். திசை சொற்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா வேற வேற திசையிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மீனிங்ல திசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழிய வந்து வட சொல்ன்னு சொல்லுவோம். மத்த எல்லாத்தையுமே திசை சொற்கள்னு தான் சொல்லணும். ஒரே பேர் தான் அது எல்லாத்துக்குமே. 5த் கொஸ்டின் பாருங்க. சாவி என்ற சொல்லின் தூய தமிழ் வடிவம் என்ன? சாவி அப்படிங்கிற சொல்லோட வடிவம் என்னது? ஆப்ஷன் வந்து திறவுகோல், தாழ்ப்பாள், கதவு, சாளரம். திறவுகோல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தாழ்ப்பாள் அப்படிங்கிறது என்னது? லாக். ஓகேவா? லாக்க தான் வந்து நம்ம தாழ்ப்பாள்ன்னு சொல்லுவோம். கதவுன்றது வந்து டோரு. சாளரம் அப்படிங்கிறது விண்டோ. ஓகேவா? ஜன்னல தான் சாளரம்னு சொல்றோம். காலதர் அப்படின்னா காத்து, சாளரம் அப்படின்னா விண்டோ. அதாவது ஜன்னல். அப்ப சாவின்றதுக்கு என்னது? திறவுகோல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 6வது கொஸ்டின். கடன் வாங்கல் ஏற்பட காரணம் அல்லாதது எது? இப்ப கடன் வாங்கல் அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் கடன் வாங்கல்னா, நம்ம வேற மொழி சொற்கள்ல இருந்து வார்த்தைகள வாங்கியிருக்கோம் இல்லையா? அதுதான் கடன் வாங்குறது அப்படின்னு அர்த்தம். நான் டெஃபனிஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்ப இதுல என்ன அப்படின்னா, இந்த இதில வந்து நம்ம 4 ஆப்ஷன் குடுத்துருக்கோம் இல்லையா? கடன் வாங்கலுக்கு நான் உங்களுக்கு டெஃபினிஷன் குடுக்கும்போதே, புதிய பொருட்கள் நெறைய உருவாகுறதுனால, வேற வழி இல்லாம அந்த வார்த்தைகள இப்ப கார் கண்டுபிடிச்சுட்டாங்க, பஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இல்ல கம்ப்யூட்டர்லயே நெறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மனால புதுசா தமிழ்ல அதுக்கு வார்த்தைகள் உருவாக்க முடியாட்டினா, வேற வழி இல்லாம அந்த உருவாக்கப்பட்ட லாங்குவேஜ்ல என்ன பேர் இருந்துச்சோ, அது கொரியன் பொருளா இருந்தா அதே பேரு. அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். 2வது அரசியல் காரணங்கள்னால. இப்ப நார்த் சைடு இருந்து சவுத் சைடு அந்த அரசியல் காரணங்கள்னால அவங்க வந்து இங்க வந்து பேசும்போது, இங்க இருக்கவங்க அங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வார்த்தைகள் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சுருது. துறைசார் கல்வி. பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்டல் இப்ப மெடிக்கல் ரிலேட்டடா படிக்கிறோம் அப்டின்னா, அதுல இருக்க வார்த்தைகள அப்படியே தான் படிச்சாகணும் நம்ம. ஓகேவா? நான் சுத்த தமிழ்ல தான் படிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில டெர்ம்ஸ் ஆர்க்கியாலஜில ஒரு டெர்ம் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்ப இதெல்லாம் வேற ரீசன் அ வழி இல்லாம இதே இந்த ரீசன்னால தான் நம்ம வார்த்தைகள கடன் வாங்க வேண்டி வந்திருக்கு. இலக்கிய அழகுன்றத தான் உங்களுக்கு நான் குடுத்துருக்க மாட்டேன். பட் என்னன்னா, இதையும் சேர்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஏன் சொல்றேன்னா, அ ஒரு சில பேரோட நீங்க அந்த காலத்து தமிழ் கவிஞர்களோட நீங்க பேக்கிரவுண்ட் அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தமிழ் கவிஞர்கள் காசி இந்த இடத்துலலாம் இருந்திருப்பாங்க. அப்ப அங்க இருக்கும்போது என்னன்னா, நெறைய வார்த்தைகள் அவங்க கத்திருப்பாங்க. அதுலேருந்து நெறைய வடமொழி சொற்கள அவங்களே பயன்படுத்தியிருப்பாங்க. நெறைய அந்த காலத்து கவிஞர்களே வடமொழி சொற்கள அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இலக்கிய அழகுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. கடன் சொற்கள் வாங்கியிருக்காங்கன்றது தான் உண்ம. அதனால 4மே சரியானது தான். நெக்ஸ்ட் 7த் கொஸ்டின். மணிப்பிரவாள நடை என்பதன் தன்மை என்ன? மணிப்பிரவாள நடைனா என்ன அப்படிங்கிறது தான். சமஸ்கிருதத்தையும், தமிழையும் கலந்து எழுதுறதுக்கு பேர் தான் மணிப்பிரவாள நடை. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு தங்கத்துல ஒரு மு ம மாலை செய்றோம். ஓகேவா? அது ஒரு அழகு. முத்துல ஒரு மாலை செய்றோம். அது ஒரு அழகு. ஆனா தங்கத்தையும், முத்தையும், தங்கத்தையும், மணியையும், தங்கத்தையும் அதுக்குள்ள கல்லையும் கலந்து செய்யும்போது அது ஒரு அழகு வருது இல்லையா? அந்த மாதிரி
தமிழ்லயும், சமஸ்கிருதத்தையும் கலந்து எழுதும்போது, அது ஒரு அழகான ஒரு நடை உருவானதுனால, நம்ம தமிழ் கவிஞர்கள் அந்த காலத்திலேயே மணிப்பிரவாளை மணிய கோர்க்கிற மாதிரி, மணிப்பிரவாள நடை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8த் கொஸ்டின் பாருங்க. தொல்காப்பியர் வடமொழி என குறிப்பிட்டது எது? வடமொழின்னு தொல்காப்பியர் சொன்னாரு. வடமொழின்னு அவர் சொன்னது நம்ம மோஸ்ட்லி நார்த் வடமொழின்றாலே ஹிந்தி அப்படின்னு தான் நெனைப்போம். ஆக்சுவலா வடமொழின்றது சமஸ்கிருதம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பயுமே நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிருவோம். வடமொழினாலே ஹிந்தின்னு ஆப்ஷன் குடுத்தோனே ஹிந்தின்னு எடுத்துருவோம். ஆக்சுவலா வடமொழினா சமஸ்கிருதத்த தான் வடமொழின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியரும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 9த் கொஸ்டின். ரிஷ், விஷ், கஷ்ட இந்த மாதிரி இஷ்ன்ற வார்த்தை வந்தா, அது எந்த மொழியோட தாக்கத்துல வந்திருக்கு? இது எந்த மொழி அப்படின்னா, சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதத்துல தான் இந்த சமஸ்கிருத ஷா அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா தமிழ்ல இந்த ஷாவோ, இல்ல இன்னொரு ஷா வரும் இல்லையா? இப்படி. இந்த ஷா, இந்த ஷா, ஓகேவா? ஹா, ஸ்ரீ, ஹா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சமஸ்கிருத சொற்கள். இதெல்லாம் நம்ம தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளே கிடையாது. இது சமஸ்கிருத வார்த்தைகள். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். தமிழில் அதிகமாக கலந்துள்ள மொழி, அதாவது எண்ணிக்கை அடிப்படையில, கவுண்ட் அடிப்படையில தமிழ்ல அதிகமா கலந்திருக்க மொழி எது அப்படின்னா உருது தான். ஓகேவா? ஏன்னா உருது மன்னர்கள்லாம் இங்க ஆட்சி பண்ணதுனால, அந்த காலத்துல இருந்தே உருது லாங்குவேஜ் நெறைய வார்த்தைகள் வந்து நம்மளோட மிக்ஸ் ஆயிருச்சு. பேச்சு வழக்குலயும், எழுத்து வழக்குலயும் நம்ம இப்பயும் நெறைய உருது வார்த்தைகள பயன்படுத்துறோம். நான் உங்களுக்கு குடுத்த அந்த பிடிஎஃப்லயே கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து உருது சொற்கள் தமிழ்ல கலந்திருக்குன்றத படிச்சிருக்கோம். இப்போ உருதுன்றது தான் சரி. ஒரு வாட்டி கொஸ்டின்ல கூட மன்னிப்பு எந்த மொழி? அ எந்த மொழின்னே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அது தமிழ் கிடையாது. ஓகேவா? விஜயகாந்த் டயலாக் சொல்லுவாரு, "மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு." ஆக்சுவலா அது தமிழே கிடையாது. அதுதான் உண்மை. ஓகேவா? அது மாதிரி எந்த வார்த்தைய வேணாலும் குடுத்து, இது எந்த மொழிச்சொல் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அதனால நீங்க அதுக்கு அட்லீஸ்ட் நான் குடுத்துருக்க ஒவ்வொரு மொழிக்கும் குடுத்துருக்க எக்ஸாம்பிளையாவது நீங்க படிச்சுக்கோங்க. ஒரு சிலது 2 லாங்குவேஜ்க்குமே ரிப்பீட் ஆகும் ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா, அவங்க 2 இடத்துலயுமே அத பயன்படுத்துறதுனால. 11வது கொஸ்டின். கிச்சடி எந்த மொழியிலிருந்து வந்தது? என்பதான் மராத்தி லாங்குவேஜ்லேருந்து வந்தது தான் கிச்சடின்ற வார்த்தை. 12 சரபோஜி மன்னர் நிறுவிய நூலகம் எது? இது நமக்கு தெரியும். சரஸ்வதி மஹால் நூலகம். சரபோஜி மன்னர் காலத்துல வந்தது. இவர் காலத்துல இங்க அவர் ஆட்சி பண்ணதுனால நெறைய மராத்திய மொழிகள் வந்து நம்ம தமிழ்ல கலந்துச்சு. 13வது கொஸ்டின். தமிழில் சுமார் 325 சொற்கள் வழங்கிய மொழி எது? வேற மொழியிலேருந்து 325 சொற்கள் எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, தெலுங்கு. தெலுங்குல இருந்து நெறைய வார்த்தைகள் தமிழ்ல கலந்திருக்கு. கிட்டத்தட்ட 325 வார்த்தைகள் ஆ வெளிப்படையாவே தெரியுது. ஓகேவா? அடுத்தது 14வது கொஸ்டின். ரவிக்கை எந்த மொழிச்சொல்? இதுவும் ஒரு தெலுங்கு சொல். 15த் அட்டிகை, சொத்து இதெல்லாம் எந்த மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தா, இது வந்து கன்னடம். கன்னடத்திலேருந்து வந்தது தான் அட்டிகை, சொத்துன்ற வார்த்தைகள் எல்லாம். 16வது கொஸ்டின். காதி என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன? காதி அப்படின்னாலே காதி கிராஃப்ட்ன்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? காதினாலே கைத்தறி துணி அப்படின்னு அர்த்தம். காதி கைத்தறி துணி. 17வது சீனி எந்த மொழிச்சொல்? நெறைய இடங்கள்ல இன்னுமே கொஞ்சம் ஜீனி போடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சீனி போடுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா தமிழ்ல சர்க்கரை அதுக்கு. அப்படிதானே பேரு. அப்போ சீனின்ற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா, அது ஒரு உருது மொழிச்சொல். சீனி அப்படிங்கிறது உருது மொழிச்சொல். அப்போ எந்த வார்த்தை, எந்த மொழின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மேடம்? நீங்களே எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் தானே குடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது அதுக்காக நம்ம இப்போ ஒவ்வொன்லயும் உருதுலலாம் 1000த்துக்கு மேல இருக்கு. தெலுங்குல 325க்கு மேல இருக்கு. அவ்வளவையும் படிக்க முடியாது. நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ஒவ்வொன்னுக்கும் 5ஓ, 10ஓ தெரிஞ்சு வச்சுக்கிறலாம். அந்த பேஸ்ல வர்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஷா, ஸ்ரீ, ஹா இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்திலருந்து வந்தது. அப்ப அந்த எழுத்துக்கள் வர மாதிரி இருந்தா நம்ம சமஸ்கிருதம் சொல்லிக்கலாம். மத்தது எல்லாமே நம்ம ஓரளவு தெரிஞ்சது வந்தா நம்ம லக்கு. தெரியாட்டினா நம்ம கெஸ் பண்ணி தான் போட வேண்டி வரும். ஏன்னா நம்ம அத்தன வார்த்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நெறைய வார்த்தைகள் நம்மளுக்கு தமிழோட தமிழா கலந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணி நம்மளுக்கு அது தமிழ் மாதிரியே தெரியும். அது எந்த மொழின்னு வேற மொழி சொல்ன்றதே ஃபர்ஸ்ட் நம்மளால அத கெஸ் பண்ண முடியாது. பாருங்க ஆயுள். ஆயுள்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தமிழ் சொல்லுன்றா தான் நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஓகேவா? ஆனா ஆக்சுவலா அது என்னது? ஆயுள்ன்றது தமிழ் சொல் கிடையாது. வாழ்நாள்.
ஓகேவா? வாழ்நாள் சராசரி. ஆயுள் சராசரின்னா, தமிழர்களின் வாழ்நாள் சராசரி காலம். வாழும் நாட்கள தான் ஆயுள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். சந்திரன் சரியான தமிழ் இணை. சந்திரன்னா என்ன வரும்? நிலா அப்படிங்கிறது தான். சூரியன், விண்மீன், கோள் இதுக்கெல்லாம் கிடையாது. நிலாங்கிறது தான் சந்திரன். மதின்னு சொல்லலாம், நிலான்னு சொல்லலாம். ஓகேவா? நிலவுன்னு வரலாம். எல்லாமே தமிழ் தான். 20வது கொஸ்டின். சமுத்திரம் தூய தமிழ். சமுத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சுத்த தமிழ் அப்படின்னு தான் நினைப்போம். ஓகேவா? பெருங்கடல் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல். ஓகேவா? மகாசமுத்திரம் சொல்லலாம், சமுத்திரம் சொல்லலாம். எல்லாமே மிகப்பெரிய நீர்நிலை அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லலாம். மிகப்பெரிய கடல் அப்படின்னும் சொல்லலாம். இதுதான் தமிழ் வார்த்தை. கிரீடம் தூய தமிழ் சொல் என்ன? கிரீடம் அப்படின்னா முடி, மணிமுடி. முடினா நம்ம தலையில இருக்கிற முடி கிடையாது. மன்னர்கள் சூடும் முடிசூடிய மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த முடி. கிரீடம், மணிமுடி. ஓகேவா? தலைக்கவசம். அத கிரீடம் சொல்றோம். சகஜம் என்றால் என்ன? சகஜமா இரு. ஏன் டென்ஷனா இருக்க? அப்படின்றாங்க இல்லையா? சகஜம் அப்படின்னா ஆக்சுவலா அது வந்து இயல்பா இருக்கிறது. கேஷுவலா இரு அப்படின்ற அர்த்தம். அப்ப ஆன்சர் வந்து இயல்பு. 23வது கொஸ்டின். சங்கீதம் தமிழாக்கம் காண்க. சங்கீதம் அப்படின்னா இசை. பாடல் கிடையாது, ஓசை கிடையாது, குரல். இது எதையும் சங்கீதம்னு சொல்ல மாட்டோம். இசையத்தான் சங்கீதம். அடுத்தது 24வது கொஸ்டின். சந்தேகம். அதுக்கு சரியான வார்த்தை என்னன்னா, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னா, ஐயமா இருக்கு. பையம்னா பயம் மட்டும் கிடையாது. கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு, டவுட்டா இருக்கு, கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அப்படி ஐய வினாடியே படிச்சிருப்போம். இது நீயா? அவரா? அப்படின்னா, அது பயந்துகிட்டு கேட்கிற கொஸ்டின் கிடையாது. சந்தேகத்துல கேட்கிற கொஸ்டின். அப்ப சந்தேகம்னா ஐயம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா நம்மளுக்கு பயம், குழப்பம், கவலை எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கரெக்டான பெஸ்ட் ஆன்சர்ன்னு எடுத்தோம்னா, ஐயம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நாகரிகம் எந்த வகை சொல்? நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல். 26 வார்த்தை தூய தமிழ். இப்ப வடமொழி சொல் நான் சொல்லிட்டேன். வடமொழி சொல்னா என்ன? அது வட சொல்னாலே சமஸ்கிருதம். ஓகேவா? ஹிந்தி கிடையாது. அடுத்தது வார்த்தை அப்படிங்கிறதோட தூய சொல் என்ன அப்படின்னா, வார்த்தைக்கு மொழி. ஓகேவா? வார்த்தை அப்படின்னா ஒரு மொழி. நஷ்டம். நஷ்டம்ன்றதுக்கு என்னது பொருள்? இழப்பு. இதனால இவ்வளோ நஷ்டமாயிருச்சு அப்படின்னா கடன் ஆயிருச்சுன்னு கிடையாது. இழப்பு. ஓகேவா? அடுத்தது 28வது கொஸ்டின். உதாரணம் சரியான இணை. உதாரணம் அப்படின்னா சான்றுன்னு சொல்லுவோம், பொருள் சொல்லுவோம், விளக்கம் சொல்லுவோம். ஆனா உண்மையிலே தமிழ் வார்த்தை என்னன்னா எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை. 29 அத்தியாவசியம் தமிழாக்கம் கூறுக. அத்தியாவசியம்னா அவசியம், கட்டாயம், தேவை எல்லாமே வரும். ஆனா ப்ராப்பரான தமிழ்னா அவசியம் அப்படிங்கிறது தான் சரியானது. 30வது கொஸ்டின். அர்த்தம் தமிழாக்கம் கூறுக. அர்த்தம்னா என்ன வரும்? பொருள். ஓகேவா? அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு வேற மொழிச்சொல். பொருள் பொருள் கூறுக அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். 31வது கொஸ்டின். அந்நிய சரியான பொருள் கூறுக. அந்நிய அப்படின்னா என்ன வரும்? அயல், அயலவர், அந்நியர் அப்படின்னு படிப்போம் இல்லையா? அந்நிய அப்படின்னா வேறவங்க. நம்ம இதுல நம்ம சுற்று வட்டாரத்துல இல்லாத ஒருத்தவங்க அயலவர். அதான் அயல். நெக்ஸ்ட் லாந்தர். லாந்தரோட பெரும் அந்த காலத்துல லாந்தர் விளக்கு எடுத்துட்டு வா அப்படிலாம் சொல்லுவாங்க. லாந்தர் அப்படிங்கிறது வேற்றுமொழி சொல். உண்மையான தமிழ் மீனிங் வந்து விளக்கு. மின் விளக்கு, தீபம், மெழுகுவர்த்தியெல்லாம் வராது. வெறும் விளக்குன்றது தான் சரியான விடை. சன்னல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜன்னல் கிடையாது. ஜன்னல்னா அது சமஸ்கிருத வார்த்தை வந்துடுது ஜா. ஆனா சன்னல் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அப்ப சன்னலே தமிழ் தானா அப்படின்னா இல்ல. நம்ம ஜன்னல தற்பவம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சன்னல்னு மாத்திருக்கோம். ஆனா உண்மையிலே சன்னலுக்கு தமிழ் வார்த்தை இருக்கு. சாளரம். சாளரம் அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தை. இப்ப அடுத்து பாருங்க. இதெல்லாம் இதுவரைக்கும் நான் கேட்ட டைரக்ட்டா அப்படியே அதுலருந்து கேட்கிற கொஸ்டின்ஸு. இந்த மாதிரி பொறுத்துக ஃபார்மேட்லயும் சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அயற் சொற்கள ஒரு பக்கமும், தமிழ் சொற்கள இன்னொரு பக்கமும் குடுத்து, நம்மளுக்கு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்ப இது எப்படி வரும்? சந்திரன், நிலா. சமுத்திரம்,
பெருங்கடல். சந்நியாசி, சந்நியாசினா துறவி. சந்தேகம்னா ஐயம். ஓகேவா? ஒரு 2 மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கிரீடம், முடி டைரக்டாவே குடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆர்டர்ல தான் கரெக்டான மேட்ச் வரும். செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. அலங்காரம். அலங்காரத்துக்கு என்ன வரும்? அணி. அர்த்தம். அதாவது அலங்காரம் பண்ணிக்கங்க. அணிகலன். அணிகலன்லாம் போட்டுக்குருவாங்க இல்லையா? அணினா அழகு. அலங்காரம் பண்ணிக்கிறது. அலங்காரம்னா அணி. அர்த்தம்னா பொருள். அவசியம்னா தேவை. அசாத்தியம் அப்படின்னா கூடாதது. அசாத்தியமான விஷயத்த கூட அவன் செஞ்சிடறான்ப்பா. செய்ய முடியாதத கூட. அதிசயம்னா வியப்பு. அப்படியே எல்லாமே டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. நேருக்கு நேரா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த மேட்ச். சகஜம். சகஜம்னா என்ன பார்த்தோம் நம்ம ஏற்கனவே? இதெல்லாமே ஆல்ரெடி இதுல பார்த்தது தான். சகஜம் அப்படின்னா இயல்பு. சங்கீதம் இசை. நஷ்டம் இழப்பு. புருஷன் கணவன். வார்த்தை அப்படின்னா சொல். ஓகேவா? வார்த்தைனா சொல், மொழி என்ன வேணா சொல்லலாம். அடுத்தது அயற்சொல், தமிழ்ச்சொல். அதேதான். சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி. சந்ததினா உறவு. சகோதரர் உடன்பிறப்பு. சிநேகம் நட்பு. சங்கடம் இடர். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் மாறி வந்திருக்கு. மற்றது எல்லாமே அப்படியே நேருக்கு நேராக தான் பொருந்திருக்கு. அடுத்தது சத்தியம். சத்தியம்னா உண்மை. சந்திப்பு அப்படின்னா கூடல். கூடுறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒருமித்து இருக்கிற இடம். சத்தம் ஒலி. சரணம் அடைக்கலம். சரணாகதி அடைஞ்சேன். சரணடைதல் அடைக்கலம். அவங்ககிட்ட போய் பாதுகாப்புக்காக அவங்கள அண்டி போகிறது. சக்தினா ஆற்றல். நெக்ஸ்ட் அதே மாதிரி உற்சாகம், ஊக்கம், உஷ்ணம், வெப்பம், உதவி, நன்றி, உத்தரவு, ஆணை, உபயோகம், பயன். நேருக்கு நேராகவே கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்தா நீங்கள் மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டாக பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்த பேட்டர்ன் பாருங்க. பிறமொழி சொற்களற்ற சரியான வாக்கியத்தை ஒரு ஃபுல் சென்டென்ஸே கொடுத்துட்டு அதில் பிறமொழி சொல் இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழ் சொற்களாகவே அமைஞ்ச சென்டென்ஸ் எது அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க. அப்போ எப்படி வரும்? பள்ளிக்கு சென்று யூனிஃபார்ம் வாங்கி வா. பள்ளிக்கு சென்று சீருடை வாங்கி வா. இப்போ இது எல்லாத்திலும் நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குது? யூனிஃபார்ம் வராது. ட்ரெஸ் வாங்கிட்டு வான்னு வராது. ஃப்ராக் வாங்கிட்டு வான்னு வராது. அப்போ பள்ளிக்கு சென்று சீருடை வாங்கி வான்றது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களற்ற சரியான தமிழ் வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். இப்போ லாந்தர் ஏற்றிவை அப்படின்னு படிச்சிருக்கோம். நம்ம லாந்தர்ன்றது தமிழ் கிடையாதுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இங்கே டியூப் லைட்டுன்னு வந்திருக்கு. இங்கே பல்புன்னு வந்திருக்கு. அப்போ எதுவுமே வராது. வீட்டில் விளக்கு ஏற்றிவை அப்படிங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கதவை லாக் செய்து வா. கதவை பூட்டு செய்து வா. பூட்டி விட்டு வா. கதவை க்ளோஸ் செய்து வா. கதவை சீல் செய்து வா. இப்போ இந்த க்ளோஸு சீலு லாக்கெல்லாம் வராது. அப்போ தமிழ் சொல் கதவை பூட்டி செய்து வா. பூட்டு செய்து வா. நெக்ஸ்ட் பாருங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணு. சன்னலை திற. சாளரத்தை திற. விண்டோவை திற. அப்போ ஜன்னல்ன்றதும் சன்னல்ன்றதும் தமிழ் தான் நினச்சிடக்கூடாது. ஆக்சுவலாக இது வடமொழி சொல்ல அப்படியே மாற்றினது. சாளரத்தை திறன்றது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் நோட்டில் எழுதிக்கொள். பேப்பரில் எழுதிக்கொள். நோட் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது. NOTE நோட் அப்படி அது ஒரு இங்கிலீஷ். பேப்பர் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ் நோட்டில் எழுதுகிறது கரெக்டு தானே தோணும் ஒரு சில பேர். ஆக்சுவலாக அதுவும் இங்கிலீஷ். பேப்பர்ன்றது இங்கிலீஷ். ஃபைல் எழுதிக்கின்றதா ஃபைலும் இங்கிலீஷ். கடுதாசியில் எழுதிக்கொள். காகிதத்தில் எழுதிக்கொள். புத்தகத்தில் எழுதிக்கொள். இப்படிலாம் கொடுத்தா அது தமிழ். பிறமொழி சொற்களற்ற சரியான தமிழ் வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். சாவியை கொண்டு வா. கீயை கொண்டு வா. திறவுகோலை கொண்டு வா. லாக் கீயை கொண்டு வா. இப்போ இதில் என்ன வரும்? மற்ற எல்லாமே தமிழ் கிடையாது. சாவின்றது தமிழ் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் திறவுகோலை கொண்டு வான்றதை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இல்லை கீ லாக்குன்றதெல்லாம் தெரிஞ்சிடும் இங்கிலீஷ் வேர்டு. சாவி கரெக்டு தானே?
அப்ப சாவி கூட வரலாம்லன்னு சம்டைம்ஸ் தப்பு பண்ண சான்சஸ் இருக்கு. சாவிங்கிறது தமிழ் மொழி சொல் இல்லன்ற தெரிஞ்சவங்க தான் இத சூஸ் பண்ண முடியும். திறவுகோலை கொண்டு வா. நெக்ஸ்ட் பாருங்க. டாக்டரை பார்க்க போனேன். பார்க்க போ. வைத்தியரை பார்க்க போ. மருத்துவமனைக்கு போ. கிளினிக்குக்கு போ. இதுல என்ன வரும்? வைத்தியரை பார்க்க போ. நெக்ஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ணு. மின் விசிறியை நிறுத்து. மின் விசிறியை ஸ்டாப் பண்ணு. ஃபேன் நிறுத்து. இப்போ மின் விசிறியை நிறுத்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. இங்கே பாருங்க, மருத்துவமனைக்கு போ அப்படிங்கிறதும் சரியான விடை தான். இதில் பாருங்க, வைத்தியரை பார்க்க போ, மருத்துவமனைக்கு, ஓகேவா, ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு கொடுத்துருந்தா தான் நம்ம தப்புன்னு சொல்லணும். இதுவும் சரிதான். இதில் 2 ஆப்ஷனுமே சரியானது தான். நெக்ஸ்ட், பஸ் ஸ்டாப்பில் நில், பேருந்து நிறுத்தத்தில் நில், ஸ்டேஷனில் நில், ரோட்டில் நில். அப்போ எல்லாமே இங்கிலீஷ் வேர்டு. பேருந்து நிறுத்தத்தில் நில்லுன்றது தான் தமிழ். எல்லாமே இங்கிலீஷ் வேர்டு கலந்து தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, சம்டைம்ஸ் வேறு லாங்குவேஜ் இதையும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 10th கொஸ்டின். சீனியை வாங்கி வா, சர்க்கரையை வாங்கி வா, சுகரை வாங்கி வா, ஸ்வீட்டை வாங்கி வா. நம்ம தெரியும் சர்க்கரை அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தை. அப்போ சர்க்கரையை வாங்கி வா அப்படிங்கிறது தான் சரியான விடை. என்னென்ன பேட்டர்ன்ல எல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்டேன். இதில் இந்த பேசிக்கெல்லாம் ஓரளவு தெரிஞ்சாலே அங்கே போகும்போது எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகேவா? எப்பயும் நான் சொல்கிறது தான், உங்களுக்கு கொடுக்குற பிடிஎஃப் கொடுக்குற கொஷினை அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்கன்னு யாராலையும் சொல்லவும் முடியாது. நம்ம பேசிக் கற்றுக்கிட்டு போகணும். அதை வச்சு நம்ம அங்கே கொடுக்குற கொஷினில் நம்மளோட படித்ததை பேசிக்காக யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் அட்டன் பண்ண வேண்டி இருக்கும். இதே இது அப்படியே அங்கே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போகாதீங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த பிடிஎஃப், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, அதோட பிடிஎஃப், படிக்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷனோட கீழே நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ரொம்ப மினிமமான சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியே வெறும் 500 ருபீஸ்க்கே எல்லா பிடிஎஃபையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரிப்ஷனை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது 1 இயருக்கானது. ஆக்சுவலாக 2 மந்த்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரிமைனிங் 10 மந்த்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உள்ளேயே டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்துடும். ஒவ்வொன்றுக்கும் தேவையான சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் உங்களுக்கு தேவையானது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.